வெளிநாட்டு பொருள் அப்படின்னா கண்ணமுடி நீங்கள் வாங்குற அரசுகள் தான் இருக்குது. நமக்கு வந்து டிவியில் விளம்பரப்படுத்துகிறாங்க, இல்லை டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வாங்குவோம். ஸோ இந்த மாதிரியான மென்டாலிட்டி கொஞ்சம் நம்ம நாட்டில் ரொம்ப ஈஸியாக வந்து நெஸ்லே கம்பெனி வந்து இப்படியான ஒரு செயற்கை ரசாயனங்கள், செயற்கை சிறுகூட்டிகள் பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்றதை 2 நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மேகி வெளிநாடுகளில் எல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அலோவ் பண்ணுறதே கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் மேகியோடைய என்ன சொல்கிறது வியாபாரம் ரொம்ப அதிகமாக. இப்போ நம்ம இதில் வந்து எப்படி நம்ம குழந்தைங்களை ரெடி பண்ணுறோம்? சரி, ஓகே, இது நாள் வரைக்கும் எங்களுக்கு புரிதல் இல்லை. நாங்கள் வந்து குழந்தைங்க கேட்குறாங்க, ஸ்கூல்லேருந்து வராங்க, டயர்டாக இருக்காங்க, ஒரு 2 மினிட்ஸில் டக்குன்னு அவங்க பசியை வந்து பசின்னு வந்து டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு உணவு பொருளாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ரூல்ஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் எங்கள் குழந்தைங்க சாப்பிடணும், விரும்பி சாப்பிட்றாங்க, ஆசையாக சாப்பிட்றாங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. அந்த சந்தோஷம் தானே ஒரு பெற்றோர்களாக இருக்கிற எங்களுக்கு வந்து அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நம்மளுடைய மனநிலை எல்லாமே எல்லா தாய்மார்களுக்கும் பெற்றவங்களுக்கும் வந்து தன் குழந்தைங்க நிறைய சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படும். அதே தவறு இல்லை. நம்ம கொடுக்குற உணவு உண்மையிலேயே வந்து நல்ல பொருளா அப்படிங்கிறத பார்த்தா மட்டும் போதும். சரி, இப்போ இப்படி மேகிக்கு அடிமை ஆகிட்டாங்க. நூடுல்ஸ் அப்படிங்கிற அந்த 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 புதுசாக வரதுலாம் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கோக்கில் சாப்பிட்றதும் தனித்தனியாக இருக்க பிடிச்சிருக்கு. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு மாற்று உணவாக என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் கொடுங்க, சேமியா கொடுங்க. அவங்க சேமியாவை நூடுல்ஸாக கொடுங்க. சேமியாவை உடைக்காமல் ரீபீட்டாக முழுசாக வர சேமியா வாங்குங்க. அந்த சேமியாவை நூடுல்ஸ் மாதிரியே செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சிறுதானியங்களை அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்மளோட பாரம்பரிய உணவு இடியாப்பம் இருக்குது, இடியாப்பத்தை கொடுத்து செய்யுங்க. நம்ம வந்து இதே சேமியாலேயே நூடுல்ஸில் நம்ம என்னென்னலாம் காய்கறிகள் ஆட் பண்ண வைக்கிறோமோ ஆட் பண்ணி அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல உணவுகளை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. எந்த குழந்தையுமே பிறந்த உடனே சாக்லேட் கேட்குறது இல்லைங்க, நம்ம தான் அவங்களுக்கு பழக்கம். புரியுதுங்களா? குழந்தைங்களுக்கு சாக்லேட் பற்றியோ இல்லை ஜங்க் ஃபுட் பற்றி தெரியுமா? ஏதாவது பிறந்த குழந்தைக்கு தெரியுமா? அப்போ யார் அறிமுகப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றவங்க. நம்ம தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்டை வந்து அறிமுகப்படுத்தும். தவறுகள் நம்மக்கிட்ட இருக்கும்போது திருந்த வேண்டியது நம்ம தான். இப்போ முதல்ல நம்மக்கிட்ட மாற்றம் வரணும். இப்போ நம்ம இவ்வளோ நாள் பழகிட்டோம், டக்குன்னு குழந்தைங்களை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ படிப்படியாக அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தன்மை என்ன படிக்கிறத சொல்லி புரிய வச்சு அதுக்கான மாற்று உணவுகளை வந்து அவங்க சரிங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு நூடுல்ஸ் பின்னாடி எவ்வளோ மோசமான ரசாயனங்கள் இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இனியாவது நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டில் வந்து பின்னாடி போவாங்க. எதுவுமே முறையாக அதுக்கான உணவுக்கான நேரத்தை கொடுத்து சமைக்கணும். இன்ஸ்டண்ட்டாக வர புதுவர மிக்ஸாக எந்த மிக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்காங்களோ அது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் தாங்க. ஒரு சின்ன பேசிக் தான். எக்ஸ்பைரி டேட் போடுறாங்க இல்லையா ஒரு பேக் பின்னாடி, எந்த சமைக்கிற உணவு 1 இயர் அந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் போட்டுட்டாங்க அப்படின்னாலே அது எல்லாமே நம்ம உடம்புக்கு எதிரானதாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மிக்ஸுமே வந்து ஒரு நாளைக்கு இருக்காது. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் குடலில் நிறைய தொந்தரவுகளை ஏற்படும். அதனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத சமைச்ச உணவை சாப்பிடணும். எந்த உணவு ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய தன்மை இருக்கும் அதுதான் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. நம்ம வயிறால் நம்ம வயிறால் செமிக்கக்கூடியதாகவும் குடல் வழியாக வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்கிற உணவுகள் இருக்குன்னா எது சீக்கிரம் கெட்டு போகிற தன்மைகள் இருக்கும். அது கெட்டு போகிற தன்மைனா அரசாகும் அந்த மாதிரியான விஷயம். இப்போ அந்த மாதிரி உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ஆரோக்கியத்தை நோக்கி பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த பொண்ணுக்கு நிறைய விஷயங்களை விட்டாங்க. நன்றி.